யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றன. யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவு நிகழ்வின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் கல்லூரியின் சிங்கப்பூர் பழைய மாணவர் தெரிவு நிலை சங்கத்தின் ஸ்தாபகர் தலைவர் சோ நிரஞ்சன் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக இந்து கல்லூரியின் முன்னாள் பிரதி அதிபர் நா சோமசுந்தரம் கலந்து சிறப்பித்தார். கல்லூரியில் அமைந்துள்ள சிவஞான வைரவர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து நிகழ்விற்கு வருகை தந்த பிரதம விருந்தினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதாவது இந்த கல்லூரியில ஒரு அனுமதி கிடைத்து படிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு எத்தனையோ பூர்வ ஜென்ம புண்ணியம். நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வைக்கிறது எத்தனையோ பேர் வெளியில தவம் கிடைக்கி நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் அனுமதி கிடைக்கணும் என்று. இந்த கல்லூரியில உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா உலகத்தில் எங்க இருந்தாலும் போரை எடுத்து கேம்பஸ் என்டர் பண்ணினா கூட இன்றைக்கு நீங்கள் நல்ல மாணவர்களாகத்தான் நல்ல ஒரு பிரஜையாகத்தான் நீங்கள் வெளியில வருவீங்க, வாழ்க்கையை நடத்துவீங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகைமைகள், சின்ன சின்ன பண்புகள் முழுக்க முழுக்க எங்களுக்கு இந்த கல்லூரி தாய் அளித்த பிச்சை. இன்றைய பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கேப்டன் நா சோமசுந்தரத்தின் உரையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் என் வித்யாதரன் சபையில் வாசித்தார். நமது கல்லூரி அன்னையின் 60வது ஆண்டு விழா, 75வது ஆண்டை குறிக்கும் வைர விழா, 100ஆண்டு விழா, 125வது ஆண்டு விழா ஆகிய 5 நிகழ்வுகளிலும் முக்கிய பங்காளனாக பங்கு பெற்றும் பெரு வாய்ப்பு கிடைத்த ஒரு சிலரில் நானும் அடங்குகிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பேறு. கல்லூரியுடன் பிரித்து பார்க்க முடியாத ஒரு அங்கமாகவே நான் வாழ்ந்தேன் என்பது எனக்கு பெருமிதம் தரும் அனுபவம். உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் ஞானத்தாயாக விளங்கும் நமது யாழ் இந்து அன்னையின் பணி சிறக்க நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று தகுந்த பலனை தர வேண்டும். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று விழா மலர் வெளியிடப்பட்டது. பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை தலைவர் மு அசுகன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கல்லூரியின் விழா மலரின் 1வது பிரதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் பாடசாலையின் பழைய மாணவருமான இ சரவணபவன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக ஜனாதிபதியின் முன்னாள் பிரதி மேலதிக செயலாளரும் கல்லூரியின் பழைய மாணவருமான கலாநிதி வி அம்பலவாணர் கலந்து கொண்டிருந்தார். அன்று நான் 1994 பத்மஸ்ரீ இயேசுதாசின் இன்னிசை நிகழ்வை கொழும்பில் நடத்தி விளையாட்டு மைதான விரிவாக்கத்திற்கு நிதி சேகரித்தோம். இதில் மறைந்த பிரதம நீதிபதி சர்வானந்தா போன்ற பெரியவர்களுடன் துடுப்பான இளைஞர்களான மாபாரன், ஸ்ரீரங்கா போன்றவர்களும் தோளோடு தோல் நின்று உழைத்தார். நான் குறிப்பிட்ட வரைபடத்தினை அண்மையில் சில யோஜனைகளை பயிர்ந்தபின் தம்பி ஸ்ரீரங்காவுடன் கொடுத்து கௌரவ கல்வி அமைச்சரிடம் முன்னதாகவே சேர்த்தும்படி வேண்டிக் கொண்டேன். பார்ட்டி உதவினால் என்ன, ஸ்ரீரங்கா உதவினால் என்ன, வேறு பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் உதவினால் என்ன, உதவிதான். அத்துடன் நேற்றிரவு கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட பட்டிமன்றம் ஒன்றும் இடம்பெற்றது. இந்த பட்டிமன்றம் கம்பவாரதி இ ஜெயராஜ் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் அரங்கு நிறைந்த பார்வையாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த விழா அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு சிறப்பாக நடக்கின்றது. ஒழுங்கமைப்பார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு குறுகிய காலத்தில் எல்லாம் வடிவாக செய்திருக்கிறார்கள். இந்த விழா பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிக்கும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எதிர்பார்க்க முடியாத ஒரு இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடாத்துகின்றார்கள் என்றால் அதற்கு எப்படி நன்றி சொல்வோம் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 125வது ஆண்டு நிறைவு விழா மிக மிக சிறப்பாக நடக்கிறத பார்த்தா மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ நாடுகளில் இருந்து பழைய மாணவர்கள் கல்லூரி தாயின் விழாவை கண்டுகளிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள்.